ஆரம்பம் பரவாயில்ல, முடிவு தான் சம்பூர்ணமாக இருக்கணும். ஒருவேளை இப்போ சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கலாம், சிறை பிடிக்கப்பட்டது போல இருக்கலாம். எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்போ தெரியுமா வந்தது? சிறைச்சாலையில் காவல் முற்றத்தில் இருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சிறைச்சாலையின் அனுபவங்கள் இருந்தாலும் அதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளிருந்து வெளிப்படும் பொழுது அதில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. எரேமியா நாட்களில் எல்லாரும் உயிருக்கே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எரேமியாவை பார்த்து நேபுகாத்நேச்சார் சொல்கிறான், நீ எங்கப்பா இருக்க போகிற? இங்கே இருக்க போறியா, என் கூட வர போறியா? அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கர்த்தரை துதித்தார்கள். சிறைச்சாலையில் இருக்கும்போது சூழ்நிலையை மறந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது முடிவு நமக்கு சாதகமாகவே கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பாடும்போது துதிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்வார். அதனால் நம்ம பாடும்போது துதிக்கும் போது ஒரு காரியத்தை நினைவு வச்சுக்கணும், சிறையாக்கினவர்களை நம்ம சிறைப்படுத்த போகிறோம். ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அதனால் முழு நிச்சயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனையில் உங்களை எந்தெந்த காரியங்கள் சிறைப்பிடித்ததோ அந்த காரியங்களை நாம் சிறைப்பிடிக்க போகிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலையோடு கூட கர்த்தர் நம்மை நடத்துவாராக இந்த வாரம் முழுவதும். ஆமென். இப்படிப்பட்ட விடுதலையோடு கூட இருந்தால் நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனுஷன் எவனுமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடும், 192வது பாடல். சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். தெரியுமா அந்த பாட்டு? நம்ம பாடிட்டோம் அப்படின்னா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்காரு, நம்ம சபையில செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. பாடுவோமா? சப்தமாய் பாடி சங்கிலியால் கட்டுவோம் நித்தம் பாடி. ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. புது பாடல் பாடி ஜாய் புனிதர்கள் சபையிலே. துதி பலி எழும்பட்டும், ஜெயக்கொடி ஜெயக்கொடி பறக்கு குடும்பத்தில். துதி பலி glory ஜெயக்கொடி எழுப்புதல் தேசத்தில். நம்ம வீராணத்தில் பொழுது போ. எத்தனை பேருக்கு ஆசை எழுப்புதல்? எழுப்புதல் வீராணத்தில் பொழுது போல். ராஜா இயேசு, ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்த. ராஜா ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். உண்டாக்கினாரே நம்மை, உள்ளம் மகிழட்டும். உண்டாக்கினாரே நம்மை, உள்ளம் மகிழட்டும். ஆளுநர் அவர்தானே, இதயம் துள்ளட்டும். நம்ம ஆளுநர் இதயம் துள்ளட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது. எழுப்புதல் வீராணத்தில், எழுப்புதல் வீராணத்தில் பொழுது போல். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்த. நல்ல விசுவாசம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். தமது ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கிறார். தமது ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கிறார். வெற்றி தருகிறார். சுதந்திரி
எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல். ராஜா இயேசு, ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி. கர்த்தரை உயர்த்து பாடல் நம் வாயில் இரு. ராஜா இயேசு ஜீவிக்கின், ரத்தம் சிந்தி ஜெயம். அல்லேலூயா, ஆமென். நல்ல ஒரு நிமிஷம் கையை தட்டுங்க. நம்ம எந்த அளவுக்கு ரிஜாய்ஸா இருக்குமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு. அப்பொழுது அவர் உன் இருதய வேண்டுதல் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை மகிமையை அனுபவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவாரே. ஹல்லேலூயா. நீ கையை தட்டும் போதே நீ அனுபவிக்கலாம். கையை தட்டுக்கும் போதே அதனுடைய பிரசன்னத்தை உணரலாம். கையை தட்டும் போதே அது வெற்றியை சுதந்திரிக்கலாம். ஆண்டவர் சொன்னார், சாத்தான் மின்னலை போல விழுகிறான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாத்தானை கர்த்தர் மின்னலை போல விழ வைப்பாராக. கையை தட்டி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. எந்த சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷனை மேற்கொள்ள முடியாது. சிறைப்படுத்தினவரை சிறையாக்கு, சிறைப்படுத்து. கையை தட்டும் பொழுதே ஒரு வெற்றியின் ஆர்ப்பரிப்பு, வெற்றியின் அபிஷேகம். கையை தட்டி ஆர்ப்பரி. வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது, ஆனால் கடன் உன்னை மேற்கொள்ள முடியாது. அந்த துஷ்ட ஆமான் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை ஆமான் மேற்கொள்ள முடியாது. மொர்தெகாய் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ யூத குலமானாய், உனக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம், உனக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம். கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க வைக்கிறார். எந்த காரியம் உங்களை சிறைப்படுத்துகிறது, ஏதோ ஒரு காரியம் உங்கள் சிந்தனையை சிறைப்படுத்துகிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்ததான காரியங்கள், எதிர்காலத்தை குறித்ததான காரியங்கள், எந்த காரியம் சிறைப்படுத்துகிறதோ அதை சிறையாக்கி. தேவனுடைய மகிமையை நான் அளவில்லாமல் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. சொல்லுங்க, மகிமை 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 கரங்களை உயர்த்தி, கரை போக்கும் திரு ரத்தமே. இந்த கல்வாரி நினைச்சு பாருங்க. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. பரிசுத்த ஜீவ பலியாக. ரெண்டு கரங்களை உயர்த்தி, மகிமை
வெளிப்படணும். எது என் வாழ்க்கையில வெளிப்படுதோ இல்லையோ அவர் மகிமை வெளிப்படணும். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். அதுதான் ஒரு ஆசை. நீங்க ஆராதனை வேளையில ஆண்டவர் உயர்த்தும் பொழுது அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு போகிறீர்கள். அந்த மகிமை உங்களோடு கூட வருகிறது. அந்த மகிமை நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. நீங்க ஆராதனை வேளையில மிஸ் பண்ணவே கூடாது. ஆராதனை வேளையில முழு இருதயத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு சிந்தனையோடு கூட அந்த மகிமையை நீங்க பெற்றுக்கொண்டா போதும். உங்களோடு கூட இந்த வாரம் முழுவதும் அந்த மகிமை வரும். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் அந்த மகிமை வரும். நீங்க செய்கிற காரியங்கள்ல மகிமை வெளிப்படும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மகிமை மகிமை மாட்சிமை. அப்பா மகிமை பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரே. மகிமை மகிமை செய்ய முடியாது. பிசாசு அந்த எண்ணத்தை கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அந்த மகிமை உங்களை மேகமாக அக்கினி ஸ்தம்பமாக மூடிக்கொள்ளும். ஏசாயா 4:5 ஏசாயா சொல்லுகிறார், மகிமையானவில் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளையே, இந்த ஆராதனை வேளையில இந்த மகிமையை நீங்க எத்தனை பேர் உண்மையாய் அனுபவிக்கிறீர்களோ உங்க வாழ்க்கையில ஒரு காவலை கத்த தருகிறார். ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ. அப்பா, தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மகிமை மகிமையின் ஆவியானவர், பரலோக மகிமை மகிமை. ஓ மகிமை மகிமை சீமை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த உலகத்தில் நீங்க தான் எனக்கு இரக்கத்தில். யாரும் இறங்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு இறங்க மாட்டாங்க. உங்க கணவர் உங்களுக்கு இறங்க மாட்டாங்க. நீங்க நம்பினவர்கள் ஒருவேளை இறங்காம இருக்கலாம். ஆனா தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்.
இந்த ஆராதனையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையோடு கூட கடந்து வந்திருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார், இறங்குகிறார். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு வெளிப்படும் பொழுது ஆச்சரியங்கள் வெளிப்படும், அற்புதங்கள் வெளிப்படும். ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகி இறங்கினார். இந்த ஆராதனை வேளையில் உங்களுடைய இறுதிய வேதனைகள், காயங்கள், எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க தொழில்ல, உங்க வேலையில இருக்கிற அந்த எதிர்பார்ப்புகள், ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் என் பிள்ளைக்கு இறங்குவாரா, எனக்கு இறங்குவாரா? தேவ பிள்ளையே, அவர் மனதுருக்கம் உள்ளவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு அவர் பதில் தருகிறார் அல்லவா? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க தான் எல்லாம், நீங்க இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு பெருமூச்சியின் சத்தம் உங்கள் இருதயத்திலிருந்து எழும்பட்டுமே. எல்லா அடைப்புகளும் கத்தரு. எந்தெந்த உங்க ஆசீர்வாதத்திற்கு, உங்க சரீர சுகத்திற்கு எந்தெந்த காரியங்கள் தடையா இருக்கிறதோ, அவிசுவாசம் என்கிற தடை, பாவம் என்கிற தடை, எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால், தம்முடைய இரக்கத்தினால் இன்று விடுவிக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே, எப்படியும். உங்களுக்குரிய நன்மைகளை எந்த மனுஷனும் தட்டி பறிக்க முடியாது, எந்த பிசாசும் தட்டி பறிக்க முடியாது. உங்களுக்குரியது உங்களுக்குரியதுதான். யோபு சொல், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நமக்காக அவர் உண்டு பண்ணி வைத்த நன்மைகள் அநேகமாயிருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த வாரத்துல அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக காரியங்களை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த உலகத்துல பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தான், தேவ சமூகம் தான். நீங்க அப்படிப்பட்ட ஒரு இறுதிய ஏக்கத்தோட எண்ணத்தோடு கூட இருந்தீங்கன்னா, இந்த வாரத்தில், இந்த மாசம் முடிவதற்குள்ள ஆண்டவரை அந்தந்த காரியங்கள் அதினதின் காலத்துல நேர்த்தியா அப்பா செய்கிறத பாப்பீங்க. தேவ சமூகம் என்பது உட்கார்ந்து சும்மா 2 மணி நேரம் வரணும் போனோம் அப்படிலாம் இல்ல, வரலன்னா கேட்பாங்க அப்படிலாம் இல்ல. தேவ சமூகம் என்பது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா இருந்துட்டு எனக்கு தூக்குறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. நான் முந்தி போவேன், அவருடைய பிரசனத்தை முந்தி அனுபவிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது
கையை வைத்து யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார். யார்தான், திரும்ப சொல்லுங்க சொல்லுங்க, நீர் முடிவெடுத்தார். யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த, எனக்கென முன்குறித்த எதையுமே சொல்லுங்க. எனக்கென, எனக்கு அப்பா எதையுமே எப்படியும் அப்பா கபா 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 எப்படியும் அப்பா கபா பாபா கபா கேஹாராதே அப்பா கபா கபா இருளனா உமக்கே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும். மனுஷன் போய் கையேந்த ஆண்டவர் விடவே மாட்டாரு. மனுஷனுக்கு முன்னாடி தலை குனிய விடவே மாட்டாரு. இன்னைக்கு அப்போ நமக்கு வாசலை திறக்கணும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க ஒரு 10 தடவை சொல்லுங்க. தேவரீ சகலத்தையும் செய்ய, சகலத்தையும் 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 சொல்லிருங்க. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த தடைபடாது. நீ செய்ய நினைத்த தடைபடாது. என் பிள்ளைக்கு தடைபடாது, எனக்கு தடைபடாது, எங்க ஊழியத்துக்கு தடைபடாது, எங்க சபைக்கு தடைபடாது. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்ல. இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ், வர வேண்டிய நன்மைகள், வர வேண்டிய காரியங்கள், வர வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தடைகளை நீக்கி கொண்டு வராரு. இந்த வார்த்தை ஆவியில போடுறேன், உங்க ஆவியில போடுறேன். இந்த வார்த்தை ஆவியில போடுறேன், இந்த வார்த்தை ஆவியில போடுறேன், ஆவியில போடுறேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த வாரத்தில் நடத்துவார். பிசாசு கிரியை செய்ய முடியாது, பிசாசு கிரியை செய்ய முடியாது. சோர்வு பண்ண முடியாது. சோர்வு வராது, சோர்வு வராது, சோர்வு வராது, சோர்வு வராது. சோர்வுக்கு மேல ஒரு ஜெயம், சோர்வுக்கு மேல ஒரு ஜெயம், சத்துருவுக்கு மேல ஒரு ஜெயம். தேவரீ சகலத்தையும் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய வல்லவர், செய்ய வல்லவர். கையை தட்டி பெற்றுக்கொள். கையை தட்டி. தடுக்க முடியாது, தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். நம்முடைய சபைகள் மேல கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். உங்க ஊழியத்தின் மேல கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். உங்க வேலையில கர்த்தர் ராஜரிகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ராஜாவா இருந்து என் வேலையை நடத்துறாரு, என் குடும்பத்தை நடத்துறாரு, என் பிசினஸ் நடத்துறாரு, என் ஆர்டர்ஸ்ல அவர் ராஜாவா இருக்கிறாரு. எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்வதை தடுப்பவன் யார்? கர்த்தர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவ பிள்ளையே, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன், கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு நிறைவின் அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். ஒரு நிறைவான பலனே. ஓ ஷாப்பா பாப்பா காத்தாலா பலம். அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நன்றி ஆவியானவரே. அப்படியே அர்ப்பணிச்சு தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்து, உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்து, நாட்டும்
மன்னிச்சிருங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி இந்த வாரத்தில் பார்ப்பீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வாரம் எனக்கு என்னுடைய வாரம், இந்த வாரம் என்னுடைய வாரம். காரிய சித்தி கர்த்தரால் வரும். முடிவு அவர் கையில தான் இருக்கு. அந்த முடிவு மகிமையான முடிவா இருக்க போகுது. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சொல்லிருங்க என் மேல, சொல்லிருங்க என் மேல, என் பிள்ளைகள் மேல இவ்வளவு அன்பா இருக்கீங்களே, இவ்வளவு கர்சனையா இருக்கீங்களே. இந்த உலகத்துல யாரும் அப்படி இல்லப்பா. ஆண்டவரே, உங்க அன்பு எவ்வளவு பெருசுப்பா. பவுல் சொல்ற அந்த அன்பின் ஆழம், நீளம், உயரம். இந்த அறிவு கட்டாத அன்பை உணரணும். இந்த அறிவு கட்டாத அன்பை உணரணும். தேவ பிள்ளைய தேவ சமூகத்தில் வந்து அந்த அறிவு கட்டாத அன்பை உணரக்கூடிய பாக்கியத்தை அப்ப எங்க சபைக்கு தந்துருங்க. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை இந்த அறிவு கட்டாத அன்பை உணரக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மையப்படும் மீதமுள்ள எல்லா பகுதியிலும் அசைவாடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.